அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆங்கில மாதத்தின் 7வது மாதமான ஜூலை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கும். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்களோட பயிற்சியும் பல விதத்திலையும் 12 ராசிக்காரர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு. செவ்வாய் மேஷ ராசியில ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்துல அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீன ராசியில இருக்கிறாரு. கேது கன்னி ராசியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறதே தொடங்குது. அதனால இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாலையும் யோகங்களாலையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூலை மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி அதன் முக்கிய ராசியான கும்பராசியில் 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால பணியிடத்தில் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒரு சில சவால்களை எல்லாத்தையுமே உண்மையான மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடினமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய கடின உழைப்பால் தான் மக்கள் பார்வையில் உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். வருமானமும் பதவி உயர்வு வலுப்பதற்கான யோகங்கள் எல்லாமே உருவாக போகுது. உங்களுடைய வியாபாரத்திலலாம் நீங்கள் முயற்சிகளை அதிகம் செஞ்சீங்க அப்படின்னா வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செல்லுவீங்க. அரசாங்கத்துறையின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. தொழில் எல்லாத்தையுமே 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் கடினமாக உழைச்சி தான் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்திலேயே செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் கோபம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாயோட அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கிறதால காதல் வாழ்க்கையில் சில சவால்களை எல்லாத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள்லாம் சிலர்லாம் இந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய காதல் உறவு அதனால் சிறப்பாக இருக்கும். 2ஆம் வீட்டில் செவ்வாயோட பேச்சும் இருக்குது. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா செலவும் குறையும், மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லத்தில். வக்ர சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணத்தோட நிலையான ஓட்டம், பணம் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்றாட தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உண்டு. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதால மாத தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கும். விபத்து ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சிறு சிறு காயங்கள்லாம் ஏற்படலாம். அறுவை சிகிச்சை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். செஞ்சீங்க அப்படின்னா அதிக தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு அப்படிங்கிறது வரும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குண்டான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்குங்க. இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இணக்கம் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் ஏதாவது விசேஷம், ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. குழந்தைகள் மீது உங்களுடைய பாசம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படுவதால் வசதி வாய்ப்புகளை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெருக்கிக்குவீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களோட உடல்நிலையில் அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். மேசராசிக்காரர்கள் அனைவருமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி அப்படிங்கிறது இல்லம் தேடி வரும். இந்த மாதம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுடைய போட்டியாளர்கள் மீதும் நீங்கள் ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. எந்த வாய்ப்பையுமே இந்த மாதத்தில் நீங்கள் தவற விடாதீங்க. புதிய தொழில் ஒப்பந்தம்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கு அரசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் சில சவால்கள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். மேசராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா கணவன் மனைவி உறவு
அளவில் ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். புதிய தொழில் தொடங்கலாம். வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் இருக்கும். குறிப்பாக வீட்டுக்கான செலவு, வாழ்க்கை துணைக்கான செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி இந்த செலவுகள் எல்லாமே அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கரையும். பணம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. திருமணம், காதல் விவகாரத்திலெல்லாம் அவசரப்பட வேண்டாம். மேசராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆலோசனை பெற்று அதன் பிறகு எடுக்கிறது தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்லது. இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சமூகத்திலலாம் உங்களுக்கு பெயரும் புகழும் வழங்கும். மற்றவர்களை உங்கள் பால் ஈர்க்கும் காந்த ஆற்றலை கொண்டிருப்பீங்க. இந்த மாதத்தில் நிதிநிலை மேம்படுறதுக்கு தாய் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய எதிர்கால நலன் கருதி பணத்தை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் முதலீடு செய்வீங்க. உங்களுடைய வருமானம் சேமிப்பு அதிகரிப்பதன் மூலம் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பணத்தை கையாளும் போது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது. அண்டை வீட்டாரின் மூலம்லாம் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அன்புக்குரியவர்கள் பெயரில் செய்யப்படும் முதலீடுகள்லாம் பெரும் இழப்பை ஏற்படுத்தலாம். அதனால் இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு பணத்தை முதலீடு செய்வதை மட்டும் இந்த மாதத்தில் சற்று தள்ளி போடுறது நல்லது. இல்லை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் கேட்டு அதன்படி செய்துக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தருவதாக தான் இருக்கும். வாழ்க்கை துணையோடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. நிதிநிலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய சேமிப்பை மேம்படுத்துறதுக்கு புதிய வழிவகைகள் எல்லாத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை வழங்குவாங்க. ஒரு சில காலகட்டத்தில் கெடுபிடியாகவும் இருக்கும். உங்களுடைய காதலிக்காக பணத்தெல்லாம் நீங்கள் செலவு செய்வீங்க. காசு அப்படிங்கிறது கைமீறி போகும். அப்படிங்கிறதால செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிதி இழப்புகளை தவிர்க்க முடியும். உங்களுடைய பணத்தை மற்றவர்கள் பெயரில் முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஒரு சிலருக்கெல்லாம் மனநல பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தியானம், யோகா இதெல்லாமே செய்துட்டு வர்றது நல்லது. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்திலெல்லாம் உங்களுடைய புதிய செயல்கள், நடவடிக்கைகள் மூலம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பணியை சரியான நேரத்தில் முடிச்சு கொடுக்கறதால உங்களுடைய வேலையிலையும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க. தனிப்பட்ட பிரச்சனைகளால் உங்களுடைய கவனம் திசை திருப்புறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக திட்டமிட்டு முடிச்சு கொடுக்க பாருங்க. தற்போது பார்க்கும் வேலையை விடுவதற்கு முன் புதிய வேலை தொழிலை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் கையில் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் விடுறது நல்லது. தொழிலில் இந்த மாதம் லாபம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய கருத்துகள் மக்களாலேயும் பாராட்டப்படும். அந்த அளவுக்கு சமூகத்தில் நீங்கள் அறியப்படும் ஆளாக இருப்பீங்க. முதலீட்டாளர்களை கண்டுபிடிப்பது சற்று கடினமாக இருக்கும். நீங்கள் நம்பும் நபர்களோடும் தவறான புரிதல் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வணிகத்தை தொழில் தொடங்குவதில் சற்று தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் பொறுமையையும் கடைபிடிக்கையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்கிறது நல்லது. உங்களுடைய பணத்தை மற்றவர்களுக்காக வழங்க வேண்டாம். அப்படி வழங்குனீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது கையில் சேராது. மறுபடி ஆரோக்கியத்திலலாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய சூழலில் பெயரையும் புகழையும் அடையிறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அனைவரையும் கவரும் விதத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய கடின உழைப்பு, அர்ப்பணிப்புக்காக ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. புதிய நண்பர்களை கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களோடு ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. இந்த மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஜூலை மாதம் மேசராசிக்காரர்கள் அனைவருமே பணம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு.